வெல்கம் டு கைகர் 360 சேனல். கைகர் ஓனர்ஸ்க்கும் கைகர் கார் வாங்கலாம் அப்படின்னு பிளான் வச்சுருக்கவங்களுக்கும் ஒரு குட் நியூஸு. குளோபல் என்கேப்பில் கிராஷ் டெஸ்ட்டில் கைகர் வந்து 4 ஸ்டார்ஸ் வாங்கியிருக்கு. ஸோ அதோட பிக்சரை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அடல்ட்ஸ்க்கு வந்து 4 ஸ்டார்ஸும் அண்டு சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 2 ஸ்டார்ஸும் கிளைம் பண்ணியிருக்கு. இந்த டெஸ்ட் வந்து 2 ஏர்பேக்ஸ் உள்ள ஒரு பேஸ் வேரியண்ட்டை வச்சு தான் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நமக்கு வந்து 4 ஸ்டார்ஸ் கிடச்சிருக்கு. இன்னும் நம்ம வந்து டாப் வேரியண்ட்ஸ் போகும்போது நமக்கு 4 ஏர்பேக்ஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து இன்னும் கூடுதல் சேஃப்டி கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். அதில் கிளைம் ஆகிருக்கிற ஸ்கோர்ஸ் பார்த்திங்கன்னா அடல்ட்ஸ்க்கு வந்து அவுட் ஆஃப் 17 12.34 கிளைம் ஆகிருக்கு. அண்டு சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 49 அவுட் ஆஃப் 49 21.05 அப்படின்ற ரேஞ்சில் ஸ்கோர் ஆகிருக்கு. அண்ட் இந்த டெஸ்ட் வந்து 64 km/h வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிரைவர் வந்து செஸ்ட் ஏரியா வந்து மார்ஜினல் அப்படின்னு கிடச்சிருக்கு. அண்ட் தைஸ் வந்து மார்ஜினல் கிடச்சிருக்கு. அண்ட் டிரைவர் பேசஞ்சர் வந்து அடிக்குவேட் கிடச்சிருக்கு செஸ்ட் ஏரியா. அண்ட் ஓவரால் குட் அப்படின்னு தான் வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா பாடி ஷெல் இன்டெகிரிட்டி வந்து அன்ஸ்டேபிள் அப்படின்னு கிளைம் ஆகிருக்கு. கைகர் வெஹிக்கிளுடைய வெயிட் பார்த்திங்கன்னா 1142 kg வெயிட்டில் தான் இதை வந்து செக் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்துட்ருக்க இந்த பிக்சரில் வந்து 64 km/h டெஸ்ட் பண்ணியிருக்குன்றது அதில் மென்ஷன் ஆகிருக்கு இல்லையா. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா அடல்ட்ஸ்க்கு வந்து நல்லாவே சேஃப்டி 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்குது, ஒரு நல்ல விஷயம். அண்டு சில்ட்ரன்ஸ் வந்து 2 ஸ்டார் ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா நம்ம கைகர் வெஹிக்கிள் வந்து பில்ட் குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய கொஷின் மார்க் இருந்தது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இப்போ வந்து ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ இந்த குளோபல் டெஸ்ட்டு கிராஷ் டெஸ்ட் மூலமாக 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அண்டு இது கூட இன்னொரு ஹாப்பி நியூஸும் வந்து ரெனால்ட் கைகர் வந்து கிளைம் பண்ணியிருக்கு. என்னன்னு பார்த்திங்கன்னா வேர்ல்டு கார் ஆஃப் த இயர் அவார்ட்ஸ்க்கு வந்து நாமினேட் ஆகிருக்கு. 2022 வேர்ல்டு கார் ஆஃப் த இயர் அவார்ட்ஸ் வந்து என்ன கேட்டகரியில்னு பார்த்திங்கன்னா அண்டர் அர்பன் கார் ஆஃப் த இயர் கேட்டகரியில் இந்த ரெனால்ட் கைகர் வந்து என்ட்ரு ஆகிருக்கு. டாப் 5 ஃபைனலிஸ்ட்டில் ரெனால்ட் கைகரும் உள்ளே போயிருக்கு. இந்தியாவில் தயார் பண்ண வெஹிக்கிள்ஸில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண வெஹிக்கிள்ஸில் டோட்டல் 2 வெஹிக்கிள்ஸ் வந்து இதில் என்ட்ரு ஆகிருக்கு. ஒன்று வந்து Volkswagen டைகூன் அண்டு ரெனால்ட் கைகர். ஸோ இதோட ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 13 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போதைக்கு அது டாப் ஃபைனலிஸ்ட்டில் போயிருக்கு. அண்டு இந்த அவார்டை வந்து வின் பண்ணுமா என்னன்றதை நம்ம ஏப்ரல் 13 அன்னைக்கு தான் அதை தெரிஞ்சிக்க முடியும். ஸோ டோட்டலாக வந்து 2 ஹாப்பி நியூஸஸ். ஒன்று வந்து என்னென்னா குளோபல் என்கேப்பில் வந்து 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. அண்டு 2வது ஹாப்பி நியூஸ் வந்து வேர்ல்டு கார் ஆஃப் த இயர் அதுக்கு வந்து நாமினேட் ஆகிருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைகர் 360 சேனல். தேங்க்யூ, பை பை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.